பையன் கிட்ட நாங்க யாருமே பேசுறது இல்ல. பையன் சொல்லிட்டா பையன் என்ன சொல்றான்னா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் செத்துருவேன்னா. நான் என்ன சொன்னேன்னா, செத்தா செத்துருன்ட்டேன். நீ செத்தாலும் அவ மாட்டுவான்னு சொல்லிட்டேன். நீ செத்தாலும் அவ ஜெயிலுக்கு போவா. நீ உயிரோட இருந்தாலும் அவ எனக்கு போன் பண்ண கூடாதுன்னு நான் சொன்னேன். நீங்க 2 பேரும் போன் பண்ணி நீ எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடியாதுப்பா, நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டுதான் 1 வாரமா சைல்டு கமிஷன் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் நான் டிசி சார் கிட்டயே சொன்னேன், ஏசி சார் கிட்டே இன்னைக்குதான் நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, சரி நாங்க என்கொயரி பண்ண சொல்றோம். எனக்கு தயவு செஞ்சு நீங்க அவங்க வீட்டுல போய் என்கொயரி பண்ணிட்டு எனக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க ப்ளீஸ். எனக்கு இப்பயாவது எஃப்ஐஆர் கொடுங்க. சரி சரிம்மா. எனக்கு இப்பயும் நீங்க எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் எனக்கு எஃப்ஐஆர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணி செத்துறேன். ஏன்னா எனக்கு அசிங்கம் தாங்கல. ஏன்னா நான் பெத்து வச்சிருக்க 2 பிள்ளைங்க. சொன்னீங்க இவ்வளவு நாள் போன் இன்ஸ்டாகிராம் எதுவும் ஒர்க் ஆகல. இப்ப 1 வாரம் மேம் இப்பெல்லாம் இல்ல மேம், ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்குது மேம். கையும் களவுமா மாட்ட வைக்கிறது இப்பதான் மேம். எனக்கு வீட்டுக்கு வரப்பதானே மேம் நான் அதை எடுக்க முடியும். சொல்லுங்க. இப்ப எப்ப கடைசியா பாத்தீங்க கையும் களவுமா? அது ஆகுது மேம், 15 நாள் ஆகுது மேம். 15 நாளா பாத்துட்டு 1 வாரமா நானும் 2-3 பேர்கிட்ட, ஏன்னா போலீஸ் கிட்ட போய் எனக்கு ஒண்ணும் பண்ண முடியலன்றதுனால நானே தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன். அவங்க கிட்ட கேட்டு ஒருத்தவங்கள கூட்டிட்டு போய் பேசுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்டேஷன்ல போய் பேசணும். அவரு ஸ்டேஷன்ல அலெக்ஸ் சார் தெளிவா சொல்லிட்டாரு, இது நம்ம பேசக்கூடாது, நம்ம போனோம்னா நம்ம மிரட்டணும்னு சொல்லி அவங்க கதையை மாத்துவாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போக சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர வைக்க சொல்லி விசாரிக்க வைங்க அப்படின்னு. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, அந்த பொண்ணு அவங்க அப்பா அவங்க அம்மாவை இப்பயாவது ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கம்மா. ஓகே ஓகேம்மா. நீங்க ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. நான் ஸ்டேஷனுக்கு வர அவங்க முன்னாடி நான் பேசுறேன், என் பையனுக்கு போன் பண்றேன், நீங்களே கேளுங்க. ஏன் ஸ்டேஷனுக்கு என் முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க, என் முன்னாடி என்கொயரி பண்ண மாட்டேங்கிறீங்க மேம்? நாளைக்கு இழப்பு எனக்கு மேம். மேம் அதேம்மா இப்ப போயிட்டு ஈவினிங் ஆபீசர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றேம்மா. எனக்கு அவங்கள வர சொல்லுங்க மேம். நானும் வரேன் மேம் ஸ்டேஷனுக்கு. மொத்தமா வச்சு விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் மேம். இல்ல நாங்க அவங்க வீட்டாண்டெல்லாம் போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை கூப்பிடுறேன். எப்ப மேம்? இப்ப ஈவினிங். சரி மேம், நான் ஈவினிங் வரேன் மேம். இல்ல இல்ல நீங்க வர வேணாம். நாங்க அந்த கல்யாண ஏற்பாடு எல்லாம் நிச்சயம் எல்லாம் பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா? நிச்சயம் பண்ணல மேம், நிச்சயம் பண்ணல. நிச்சயம் பண்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. மாப்பிள்ளை வீடு பாத்துட்டு போயிருக்காங்களாம். மாப்பிள்ளை வீடு பாத்துட்டு போனதுக்குதான் அந்த பையன் கிட்ட சொல்லி எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க அம்மாவை ஒரே ஒரு வாட்டி என்கிட்ட பேச சொல்லு, நான் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு. என் பையன் ஒரே ஒரு வாட்டி பேசுமா, கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கம்மா அப்படின்னு அவங்க அம்மாவும் அதுதான் சொல்லுவாங்க. யாருக்கு பேசணுமா? யாருக்கு பேசணுமா ஒரே ஒரு வாட்டி? நான் அந்த பொண்ணு கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசணுமா. நீங்க வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணாதீங்க அப்படின்னு என் பையன் கெஞ்சிரான். அதான் நான் சொன்னேன், அது கல்யாணம் நடந்தாலும் சரி கருமாதி நடந்தாலும் சரி நான் பேச மாட்டேன், எனக்கு அந்த பொண்ணு வேணவே வேணான்ட்ட. நான் வேணான்னு சொன்னதுனால எங்க வீட்டுல திருப்பி கோச்சிட்டு அவன் போயிட்டான். பையன் ஹாஸ்டல்ல அங்கதான் தங்கிட்டு இருக்கான். நீ திருப்பி திருப்பி போன் பண்ணீங்கன்னா அம்மா எதுக்கு போன் பண்ணுது? அவங்க அம்மா எதுக்கு போன் பண்றாங்க? இன்ஸ்டாவில ஃபேமிலியே பேசிக்கிட்டு இருக்காங்க மேம். இது என்ன ஃபேமிலி? இதுல 17 வயசு பையன் வாழ்க்கையில விளையாடுறாங்களா? சரி இருமா, நான் போயிட்டு அந்த பொண்ணு வீட்டாண்ட போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு போன்ல. ஒண்ணு இல்ல மேம், அந்த பொண்ணுடைய இன்ஸ்டாவை நீங்க ஸ்பாட்லயே எடுத்து வாங்கி பாருங்களேன், தெரிஞ்சிடும். ஓகேமா ஓகேமா. சரிங்கம்மா. இப்ப எப்படி மேம் என் பையனுக்கு தெரியும்? நான் பேசலையே உன் பையனுக்கு. யாருமே பேசல, நம்ம சைட்ல இருந்து இல்ல. அவங்க ஆத்தாக்காரியும் அவங்க பொண்ணும் அவனுக்கு போன் பண்ணி அவ மேல எஃப்ஐஆர் போட்டா நான் வேற மாதிரி பண்ணுவேன்னு அவன் சொல்லிட்டு அலையிறான். இப்ப நீங்க எஃப்ஐஆர் நீங்க போடுறீங்களா இல்ல நான் நீங்க எஃப்ஐஆர் போடாததுனால நான் தற்கொலை பண்ணி சாவிட்டா என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நான் வீட்டுல சாவறதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம்.
என் 17 வயசு பையனுடைய வாழ்க்கைய ஒரு பொண்ணு அழிக்கிறான்னு சொல்லியோ நீங்க இது வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட எனக்கு பண்ணல. அவ என் வாழ்க்கைய மொத்தமா அழிக்கிறா. நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் தூக்குல தொங்கணுமா இல்ல அவ மேல நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்களா? நீங்களே எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல இப்ப நாளைக்கு காலையில தான் வந்து போன் எடுத்துட்டு போய் இன்ஸ்டாகிராம்ல கால்ஸ் வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் எடுத்துட்டு எடுக்கலாம் சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கல. எப்படி இப்ப என் பையனுக்கு போன் போச்சு? இப்ப எப்படி என் பையனுக்கு போச்சு? உன் பையன் கேக்குறதானே? கேட்டாச்சு. அவன் மேல எஃப்ஐஆர் போடக்கூடாது, அவங்க அம்மா மேல எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு என்கிட்ட அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கான். நீ போட்டினா உன்னைய அவனையுமே கொன்னுடுவேன்றான். சரி இப்ப வந்து யார் சொன்னதுன்னு தம்பி சொல்ல மாட்டான்ல, நம்ம எடுப்போம் லிஸ்ட். இல்ல மேம், இப்ப நீங்க எனக்கு எஃப்ஐஆர் இல்ல மேம், இப்ப நானும் என் பையன் பேசின ரெக்கார்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எனக்கு இப்ப நீங்க அந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க. இல்லைன்னா நாளை காலையில மீடியா முன்னாடி என் பையன் வாழ்க்கைக்கு நான் இவ்வளவு தூரம், ஏன்னா உங்களுக்கு தெரியும் போஸ்கோ கேஸ் ஆகும். இது 17 வயசு குழந்தாவ, அது 19 வயசு பொண்ணு. நீங்க தான் நீங்க வழக்க பதிவு பண்ணாம நீங்க என்ன டார்ச்சர் பண்றீங்க? நீங்க வழக்கு பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி பதிவு பண்ணிட்டா மட்டும் உன் பையன் பேச மாட்டான், அந்த பொண்ணு பேசாதா? வழக்கு பதிவானாதான் அவங்களுக்கு அது தெரியும், அப்பதான் அவங்க அதை முடிவு பண்ணுவாங்க. இல்லைன்னா என் பையனை இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் என் பையனோட உயிரை இழந்துடுவேன். நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் போயிடும். இல்ல கையில உன் பையன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். எனக்கு எஃப்ஐஆர் போட்டு தருவீங்களா மாட்டீங்களா? எனக்கு அவ்வளவுதான். நான் இப்ப உங்க ஸ்டேஷனுக்கு வரேன். உங்க ஸ்டேஷன்ல விடிய உட்காந்துருப்பேன். எனக்கு எஃப்ஐஆர் கொடுத்தாதான் நான் வெளில போவேன். சரி இந்த அந்த இது அனுப்புமா, ப்ரூஃப் எடுக்கட்டுமா? நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ண இவ்வளவு நாள் வெயிட் பண்ண எப்ப என் புள்ள கொலைகாரனா மாறுறேன்னு சொல்லிட்டானோ இனி என்னால முடியாது. அவங்க இல்ல நான் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் சண்டை போட்டு நான் ஜெயிலுக்கு போணுமா சொல்லுங்க? இவ்வளவு நாளா எல்லாருக்கும் பயந்துதான் நான் போல. என்ன பண்ணும்? இல்ல நீங்க வரீங்களா? ஒண்ணு நீங்க என்னை கூட்டு போங்க, இல்ல நான் அங்க போய் சண்டை போட்டுமா? என்ன பண்ணு சொல்லுங்க? சொல்லுங்க. நீங்க சொல்றதுலதான் இருக்கு. நீங்க சொல்றது அவங்க பேசினாங்கன்றாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க பேசல. எப்படி பேசல? இப்ப ஒண்ணு இல்ல, உங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணதுதான் தெரியும். அவங்க எஃப்ஐஆர் போட போறேன்றது யாருக்கு தெரியும் சொல்லுங்க? எப்படி தெரிஞ்சு அவங்க அம்மா எப்படி அவனுக்கு போன் பண்ணாங்க? நீ ராஜாவை கேட்டாச்சு. அவன் தான் சொல்றானே அவன் மேல எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்றான். நீ செத்துரு, நீயே செத்துரு, அவன் மேல எஃப்ஐஆர் போடுற. நான் என்ன சொல்றேன்னா நீங்க எஃப்ஐஆர் போட்டு கொடுக்க முடியுமா முடியாதா? 17 வயசு பையன் கிட்ட அவன் பண்ணது தப்பு. நீங்க பண்ண முடியுமா? இல்ல எங்கேயாவது நான் விழுந்து சாகட்டுமா? இருமா எவிடன்ஸ் எடுக்கிறேன். இப்ப வந்து போன்ல பேசிருந்தா சிடிஆர் போட்டு எடுத்துடலாம். இன்ஸ்டாகிராம்ல பேசினா அங்க சைபர் கிரைம்ல தானே கொடுக்கணும். காலைல தானே சைபர் கிரைம் வருவாங்க. இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்களே அந்த புள்ள கொடுத்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டு என்கிட்டயும் நீங்க குடுக்காம ஏமாத்தி இருக்கீங்க. ஏன் எனக்கு இவ்வளவு துரோகம் பண்றீங்க? எது மோதிரத்தை நாங்க ஏமா வாங்கணும்? அவங்க அம்மா தான் சொல்றாங்களே, அவங்க அம்மா சொல்றது அப்ப வந்து கேளுங்க. போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சு அவங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா? நாங்க ஏமா உன் மோதிரத்தை வாங்கி அப்ப இல்லைன்னா வாங்க மேடம், கூப்பிட்டு நேரா கூட்டிட்டு போய் விசாரிங்களா மேடம்? ஏன் மேடம் உசுரோட விளையாடுறீங்க? சரி நாளை காலையில 2 பேரையும் 10 மணிக்கு விசாரிச்சிடலாமா நேரடியா? நானா பண்ணுங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? பண்ணுங்க. என் பையன் மேல கூட எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. நான் வந்து போன் பண்ணி கூப்பிடுறேன். போன் பண்ணி அவங்கள நாளை காலைல 10 மணிக்கு வர சொல்றேன். நம்ம 2 பேரும் நேரடியா வச்சு விசாரிச்சிடலாம். எனக்கு அவங்க அப்பா அவங்க பாட்டி வரணும். எனக்கு அந்த பொம்பளை வேணாம். எனக்கு அவங்க அப்பாவும் அவங்க பாட்டியும் வரணும், அந்த பொண்ணு வரணும். ஓகே ஓகே நான் இப்பயும் சொல்றேன், நீங்க சொல்ற வார்த்தைக்கு மீறி எது நடந்தாலும் நான் நீதிமன்றத்துல சொல்லிடுவேன். இத்தனை நாளா இந்த வழக்க இழுத்தடிச்சது போலீஸ் தான். என் வாழ்க்கையும் என் புள்ள வாழ்க்கையும் அழிச்சது போலீஸ்ன்றது நிரூபணம் ஆயிடும். ஏன்னா எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். நீங்க தான் அந்த பொண்ணை காப்பாத்துறீங்க. நீங்க காப்பாத்த போய் இப்ப ஒரு உயிர் போகுது. அது எந்த பக்கம் போனாலும் தாக்கம் உங்களுக்கு தான் வரும். நான் இது வரைக்கும் நான் அழுது போதும். அவசரப்பட்டு முடிவெடுக்காத.
இல்லம்மா, கொஞ்சம் பொறு. இவ்வளவு நாள் பொறுத்த, இன்னைக்கு ஒரு நாள் பொறுமா, நாளைக்கு காலைல விசாரிச்சிடலாம். என் பையன் அங்க செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் செத்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் ஒண்ணுமே சொல்ல. எனக்கு அவ வேணாம், எனக்கு அவ மேல எஃப்ஐஆர் போடு, அவ்வளவுதான். எனக்கு அந்த பொண்ணு வேணாம், எனக்கு அந்த பொண்ணு வேணாம். இருங்க, மேல உள்ள அதிகாரிகிட்ட பேசிட்டு நான் எஃப்ஐஆர் போட்டு தரேன், வெயிட் பண்ணுங்க. சரி. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. கயல், பையன் எப்படி இருக்கா? பையன் கண்டிஷன் மோசமா இருக்கு. ஐயோ, பையனுக்கு வந்து 3 நாள் கழிச்சுதான் சொல்லி வந்துட்டாங்க. ஐயோ, 2 பாக்கெட்டு எலி பவுடரை வந்து கலந்து குடிச்சிருக்காரு. எங்க ஹாஸ்டல்லேவா? ஹாஸ்டல்ல இல்ல, தெரியல எங்க சாப்பிட்டான்னு தெரியல. இப்போ 2 பாக்கெட் கொடுத்ததுனால இது ஸ்லோ பாய்சன் சொல்லிட்டாங்க. அதனால இப்ப லிவர் அந்த மாதிரி தான் பாதிப்பு, நம்ம எல்லாம் செக்அப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப பொன்னேரி என்னது மேம் பொன்னேரி? ஹலோ, எந்த ஹாஸ்பிட்டல்? காஞ்சிபுரம் மேம். காஞ்சிபுரமா? காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் மேம் இருக்கான். ஓகே ஓகேமா. இப்ப அவங்க அம்மா பேசுனத நேத்து நான் அனுப்பிச்சேன்னு நீங்க பாத்தீங்களா இல்லையா? பாத்துட்டேமா. இப்ப என்ன பண்ணலாம் அடுத்து சொல்லுங்க மேம். நான் இப்ப எஃப்ஐஆர் போடுறேமா. எனக்கு சொல்லுங்க மேம். போக்சோல எஃப்ஐஆர் போடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டா? கால் பண்ணுங்க மேம். நீங்க யாரு அனுப்புறதுனால அனுப்புங்க. அவங்க அம்மா அந்த பொண்ணு 2 பேர் மேலயும் போடுங்க. அம்மா பொண்ணு 2 பேர் மேலயும் போடுங்க. ஏன்னா அவங்க தானே இப்ப என்னை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறாங்க. நான் பொறுமையா தானே போனேன். இருங்க, நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க செய்யலன்னப்ப கூட நான் உங்களை அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணல. சரி, நம்மளும் விட்டு பிடிப்போம்னு சொல்லி நான் விட்டு பிடிச்சனா இல்லையா? கண்டிப்பா. இதுக்கு மேல நான் என் பையன் உயிரே போகுதுன்றப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த நேரத்துல கூட அவங்க அம்மா அவ்வளவு கேவலமா பேசுறாள்னா அவளை நீங்க அரெஸ்ட் பண்ண கூடாதா? பண்ணலாமா? எனக்கு அவங்க அம்மா அவளையும் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு எஃப்ஐஆர் நீங்க அனுப்புங்க. எனக்கு அது போதும். ஓகேமா. ஓகேமா. சரிம்மா. ஓகேமா. தம்பி கொடுத்த கம்ப்ளைண்ட் எம்எல்ஏ எழிலரசன் சாரு, கலெக்டர், எஸ்பி சாரை வச்சு பேசணும். ஏற்கனவே நடந்த பிரச்சனை, அந்த பொண்ணு வல்கரா பேசுனது, அந்த பொண்ணுக்கு நிச்சயம் செய்யப்படுறதுக்கு முன்னாடி என் பையன்கிட்ட பேசுனது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் மேம். அதனால இங்க வந்து எஃப்ஐஆர் போடவும் வாய்ப்பில்ல. பையனுக்கு முக்கிய கார்டியன் நான் தான், தாய் தான் முக்கியம். அதனால எனக்கு அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட் இங்க ஒர்க் அவுட் ஆகல. அவன் தெளிவா கொடுத்துருக்கான். அந்த பொண்ணுடைய அம்மா வந்து எங்க அம்மாட்ட சண்டை போடுறது, இதனாலதான் நானு மன உளைச்சல். எங்க அம்மாட்ட பேசுறப்ப எங்க அம்மா வந்து மிரட்டுறதுக்காக தான் நான் அதை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டான். அதனால அது கேஸ் நிக்காது. இன்னொன்னு, வைஷ்ணவி பண்ண தப்பு உங்ககிட்ட, உங்க ஸ்டேஷன்ல நீங்க இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இப்ப நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா ஓகே, இல்ல அப்படின்னா திங்கட்கிழமை கோர்ட்டுக்கு போய் எல்லா பக்கமும் நடந்த என்ன நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி நான் உயிரை விட நிலைமைக்கு வருது மேம். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க மேம். நடவடிக்கை எடுத்துனோமா சட்டப்படி? நீங்க தான் எடுக்கணும். சட்டப்படி நீங்க தான் வந்து எடுக்கணும். வேற யாரும் எடுக்க முடியாது. நீங்க வந்து அந்த பொண்ணு சொல்ற பொய்யெல்லாம் நம்பாதீங்க. இங்க பாருங்க, நேத்து ஃபுல்லா நான் இங்கதான் இருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. முந்தா நேத்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போனப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போல. அந்த பொண்ணைய நான் அசிங்கமா பேசுனதுக்கு ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. சரிங்களா? அந்த பொண்ணும் அவங்க அம்மாலும் பேசுறதுக்கெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா இன்னும் அசிங்கமா போயிடும். முக்கியமா நான் தற்கொலை பண்ணனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா வருவீங்க. ஏன்னா குழந்தையோட விஷயத்துல நீங்க எஃப்ஐஆர் போடாம என்ன மன உளைச்சல் கொடுத்து இன்னொரு பொண்ணு கிட்ட இவ்வளவு வல்கரா திட்டு வாங்க வச்சது நீங்க தான். நான் சொல்லிட்டு சாவேன். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நான் உங்களை மிரட்டல. இப்ப கூட சொல்றேன், எனக்கு யாரையும் மிரட்டணும்னு அவசியமே இல்லை.
ஆனா ஒரு தாயோடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காம, ஒரு குழந்தையோடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காம, கேவலம் அந்த பொண்ணுக்காக நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றது தப்பு. அந்த பொண்ணு யோகியம்மா இன்ஸ்டாவில பேசாம அவங்க வீட்டுல சொல்ற பையனை கட்டிக்கிட்டு அது போயிருந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்ல. அவங்க வீட்டுல அவங்க அம்மா வேணான்றப்ப என் பையனை கட்டி வைக்க முடியாது, எனக்கும் அந்த பொண்ணு வேணாம். ஒரு கேவலமான குடும்பத்துல என் பையனை கட்டி வைக்க மாட்டேன். சரிங்களா? அது என் பையன் தெளிவா சொல்லியாச்சு. அததான் என்கிட்ட முறைச்சா அது முடியல. அம்மான்றவங்க 21 வயசு வரைக்கும் குழந்தைக்கு வந்து முக்கியமானவங்க. அதனால நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னா எனக்கு எஃப்ஐஆர் நாளைக்குள்ள போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஓகே மேம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை எனக்கு இந்த எஃப்ஐஆர் போட்டு கொடுக்காம என்ன மன உளைச்சல் பண்ணி என் பையனை சாவர நிலைமைக்கு கொண்டு போய் இப்படி எல்லாம் பண்ணதுனால நான் துடி துடிக்க சாவறேன்னு லைவா வீடியோ